ராஜி, ஆ இந்த துவரம்பருப்பு டப்பா எங்க இருக்குன்னு பார்த்த? அங்கேதான் இருக்கும், நல்லா பாருங்க. பார்த்துட்டம்மா, எங்கேயும் காணுமே. இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கீங்க நீங்க. குடிங்க. ராஜி, குக்கர் விசில் பார்த்த? சுப்பா. இங்க இருக்கு. ம், சாரதாம்மா, முதல்ல ஒரு கண்டாக்டரை போய் பாருங்க. ராஜி, காஃபி என்னாச்சு? ஆ ரெடி ரெடி. இந்த மனுஷன் ஒரு நாள் வீட்ல இருக்க கூடாது. எப்பவும் ஏதாவது கேட்டு என் உயிர் எடுக்கிறாரு. என்னங்க, காஃபி. ஏங்க, கவனத்தை இங்க வைங்க. அப்படி என்னதான் போட்டிருக்கானோ தெரியலையே அந்த பேப்பர்ல. அண்ணே, உங்களுக்கும் காஃபி வேணுமா? இல்ல நீ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே சொல்லு. நம்ம வேலூர் காந்தி நகர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோட சாவிதான் இது. எதுக்கு காலி பண்ணாங்க? ஒண்ணு இல்லண்ணே, புதுசா வீடு வாங்கியிருக்காங்க, அதனால காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சந்தோஷம், நல்ல விஷயம் தான். சரி, சாவி அப்பா போட்டோ பக்கத்துல வை. வேற நல்ல பார்ட்டி வந்தா வாடகை விட்டுலாம். வரும்போதே நம்ம புரோக்கர் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏதாவது நல்ல பார்ட்டி இருந்தா அனுப்பி விடுங்க. அனுப்புறேன்னு இருக்காருண்ணே. சரி. ஒரே வீட்ல சூர்யா சமந்தா இருக்கிற வரைக்கும் அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலூர் காந்தி நகர் வீட்டுக்கு போயிட்டா சூர்யாவாலையும் சமந்தாவாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாம போயிடும். ரெண்டு பேரையும் ஈஸியா பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் சந்துருவுக்கு சமந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா தனி கொடுத்தன போக இந்த மனுஷன் ஒத்துக்கணுமே. அம்மா, ஆட்டுக்குட்டி, சென்டிமெண்ட், அது இதுன்னு ஏதாவது கதை அழப்பாரு. அத்தை வேற வீட்டுல இல்ல. இதை விட்டா வேற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. அதே சமயம் ஜெயந்தியும் வீட்டுல இல்ல. இருந்திருந்தா வேணும்னே சண்டை போட்டு அப்படியே கிளம்பி இருக்கலாம். ஜெயந்தி இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஜெயந்தி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது ஐடியா பண்ணிதான் சந்துரு, சாம், அப்புறம் இந்த மனுஷன், நாங்க 4 பேர் மட்டும் இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். சூப்பர் சான்ஸ். இத மிஸ் பண்ணவே கூடாது. இப்ப என்ன பண்றது? சாம், நாம போட்ட பிளான் சக்சஸ் ஆக ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உனக்கு சூர்யா கிடைச்சிடுவான், எனக்கு இந்த சூரிய வம்சத்தோட மொத்த சொத்து கிடைச்சிடும். இங்க கும்பலா இருக்கிறதுனாலதான் உன்னால சூர்யாவை நெருங்க முடியல. பத்தாததுக்கு அந்த ஃப்ராடுக்காரி வேற கூடவே இருக்கா. இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே கூடாது. மாம், எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. சாம், இந்த சூரிய வம்சத்து குடும்பத்தோட ஆளுங்களுக்கு இதே சிட்டில வேற ஒரு வீடு இருக்கான். அதுவும் இப்பதான் காலியாச்சான். ஜெயந்தி மட்டும் இங்க இருந்திருந்தா இந்நேரம் சண்டை போட்டு நாம அந்த ஜெயந்தி ஃபேமிலிய மட்டும் கூட்டிட்டு போயிருக்கலாம். மாம், அதனால என்ன யூஸ்? என்னடி இப்படி கேள்வி கேக்குற? அங்க போனா சூர்யா, சாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியாது. ஃபீலிங்ஸோட சுத்த முடியாது. ஆனா நீ அவனோட க்ளோஸா இருக்கலாம். கொஞ்ச நாள்ல சூர்யாவும் சமந்தாவும் மறக்க சான்ஸ் இருக்கு. நாம நினைச்சத சாதிக்கலாம். அந்த வீட்டுக்கு போனா இப்படி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. சூப்பர் மாம், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நான் என்னடி பண்ண முடியும்? ஜெயந்தி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. இந்த நேரம் பார்த்து
அவ வேற உடம்புக்கு முடியலன்னு அம்மா வீட்ல போய் உட்கார்ந்திருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. மாம், இவ்ளோ சூப்பரா பிளான் பண்ணிட்டு இப்படி யோசிக்கிறீங்க? அவங்க இங்க வரணும்னு அவசியமே இல்ல. இங்க பாருங்க, விஷயத்தை நீங்க ஆன்ட்டி கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துப்பாங்க. அப்படிங்கிற? எஸ் மாம், இட் இஸ் an golden opportunity. Come on மாம். ம். சொல்லு நிர்மலா. என்ன ஜெயந்தி, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? அங்க உங்களுக்கு ஒரு குறையும் இல்லல்ல? என் மருமகளையும் உன்னையும் அவங்க நல்லா பாத்துக்கறாங்களா? எங்களை நல்லா பாத்துக்கிறது இருக்கட்டும், நீ ஊர்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே அந்த சமந்தா பொண்ணு ஆட்டத்துக்கு அளவே இல்ல. என்ன சொல்ற? ஆமா ஜெயந்தி, உன் பையனும் அந்த பொண்ணு சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. அத கேட்க யாருமே இல்ல. பாவம் என் பொண்ணோட நிலைமை. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜியும் சந்திர பயலும் தான். நான் அந்த சமந்தாவை விரட்டி விட்டா கூட்டிட்டு வந்து இவங்க கூத்தடிக்கிறாங்க. இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன். கோவப்படாத ஜெயந்தி, இத தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேலூர்ல வேற ஏதோ வீடு இருக்காமே? ஆமா, காந்தி நகர்ல இருக்கு. அந்த வீடு இப்ப காலியா இருக்கா. உன் ஹஸ்பண்ட் தான் அவரோட அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும்? என்ன ஜெயந்தி தெரியாத மாதிரி கேக்குற? நீ எப்படியாவது உன் ஹஸ்பண்ட் கிட்டயும் உன் பிள்ளைகிட்டயும் பேசி அங்க தனி கொடுத்தன வந்துரு. அப்புறம் சமந்தாவை பார்க்க சான்ஸே இல்ல, தானாவே கனெக்ஷன் கட் ஆயிடும். நீ சொல்ற ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாலும் என் பையன் அதுக்கு ஒத்துக்கணுமே. நீ அந்த மாதிரி சொல்லணும்டி. புது வீட்டுக்கு வந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன், அப்பதான் என் மனசுக்கு நல்ல ஃபீல் இருக்கும். அந்த சமந்தா மூஞ்ச பாக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது புடிச்ச புடிவாதமா சொல்லு. சூப்பரான ஐடியா தான். ஆனா நான் தான் எங்க அம்மா வீட்ல இருக்கனே, அப்புறம் எப்படி தனி கொடுத்தன போக முடியும்? நாங்க வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ ஜெயந்தி, நமக்கிட்ட இப்ப அவ்வளவு டைம் எல்லாம் இல்ல. அந்த வீட்டுக்கு வேற யாராவது வாடகைக்கு வந்துட போறாங்க. உன் வீட்டுக்காரர் கூட யாரோ 4-5 புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்காராம். எப்படியாவது நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசணும். ஏதாவது சொல்லி ஒத்துக்க வை. சரி சரி, நான் பேசுறேன் நிர்மலா. ஒரு நிமிஷம் இரு, சாம் கொஞ்சம் பேசணுமா? ஹலோ ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் நல்லா இருக்கேம்மா. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப நல்லாவே இருக்கு. எனக்கும் அப்படிதான் ஆன்ட்டி, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி அங்கிள் கிட்ட பேசி புது வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம அங்க மீட் பண்ணலாம். நீ கவலைப்படாத சாம், நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசுறேன். நீயும் அம்மாவும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க. நம்ம உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம புது வீட்ல பார்க்கலாம். ஓகே ஆன்ட்டி, டேக் கேர், பை. ஐயோ, இப்ப அவர்கிட்ட எப்படி பேசுறது? சூப்பர் சாம், நீ சொன்ன மாதிரி இப்பவே வேலை முடிஞ்சது. இனிமே நம்ம பிளான் சக்சஸ் தான். கொஞ்ச நாள் எனக்கு மனசே சரியில்லை. அத்தையும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. என் தங்கச்சி ஜெயந்தியும் இப்ப உடம்புக்கு முடியாம படுத்திருக்கா. நமக்கு நேரமே சரியில்லைங்க. அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஜோசியருக்கு போன் பண்ணி கேட்டேன். அவர்தான் இப்ப நமக்கு டைம் சரியில்லை, அதான் வீட்ல கெட்டதுக்கு மேல கெட்டது நடந்துட்டு இருக்கான். இப்படியே போனா குடும்பத்துக்குள்ள வீண் விவாதம் சண்டை எல்லாம் வந்து நம்ம குடும்பமே பிரிஞ்சிடும்னு சொன்னாரு. அதனால வர சனிப்பெயர்ச்சி வரைக்கும் இந்த வீடு வேண்டாம், ஒரு 4 மாசம் வேற ஏதாவது வீட்ல போய் குடியிருன்னு சொன்னாரு.
அதனால நாங்க மட்டும் ஒரு 4 மாசம் நம்ம காந்தி நகர்ல இருக்கிற வீட்டுக்கு போய் தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன ராஜி விளையாடிட்டு இருக்கியா? இங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்க நிலைமை ஒண்ணும் சரியில்லை. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நானும் அதாங்க சொல்றேன். வீட்டுல நிலைமை சரியில்லை, அதனாலதான் தனியா போலான்னு சொல்றேன். அஜய் என்ன கடுப்பேத்தாத, சொன்னா கேளு. அண்ணே என்னண்ணே, தோளுக்கு மேல பசங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப போய் அண்ணி கூட சண்டை போட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. முதல்ல உட்காருங்கண்ணே. பெரியம்மா, இது கூட்டு குடும்பம். அண்ணம்மா இல்லாத நேரத்துல இப்படி பண்றது சரியில்லை. நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் அண்ணம்மா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது பார் சூர்யா, நான் ஒண்ணு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, புரியுதா? தனி கொடுத்துன போகலன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லல, ஜோசியர் தான் சொன்னாரு. அதனாலதான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாம் ஓ இஷ்டமா? நீயா ஜோசியரை பாப்ப, நீயே முடிவு பண்ணிருவ. அப்ப இந்த வீட்டுல மனுஷன் நான் ஒருத்தையா இருக்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறதே இல்ல. நான் எங்கங்க உங்களை மதிக்கல சொல்லுங்க பாப்போம். எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தானங்க பண்றேன். நான் என்ன அங்க நிரந்தரமாவா இருக்கலாம்னு சொல்றேன்? ஒரு 4 மாசம் தனியா போய் இருக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள அது அப்படி இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். மா, அப்பா தான் சொல்றாருல, கேளேம்மா. டேய் சந்துரு, நீ வாய் மூடு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க பெரியவங்கள பேசிட்டு இருக்கோம்ல. இங்க பாரு ராஜே, நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இது பாருங்க, என் பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். நீங்க மட்டும் வரல, நான் மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்திக்குவேன். அப்புறம் குடமாதான் என்ன இந்த வீட்டை விட்டு தூக்கிட்டு போவீங்க. அம்மா, என்னம்மா பேசுற நீ? இதுதான் என் முடிவு. அதுல இருந்து நான் மாற மாட்டேன். பெரியம்மா, தயவு செஞ்சு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. இந்த வீட்டுல ஏற்கனவே நடக்க கூடாத எல்லா அசம்பாவிதமும் நடந்துருச்சு. இனிமேலும் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. வேணா சூர்யா. இல்ல பெரியப்பா, பெரியம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, அவங்க வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும். 4 மாசம் தான் பெரியம்மா, அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க இங்க திரும்பி வந்துடணும். சொன்னா கேளு சூர்யா, வேணாம். நம்ம குடும்பம் தொடர்ந்து ஒற்றுமையா இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பில்ல பெரியப்பா. டேய் சூர்யா, என்கிட்டயே நீ ஆர்டர் போடுறியா? நீயும் உன் பெரியப்பாவும் எப்படி பேசினா எப்படி அடங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். நான் என்ன பண்றேன்னு புரியாம இந்த சந்திர பையன் வேற. கவலைப்படாத, இதுவும் நல்லதுக்கு தான். ராஜி, உன்னை சாதாரண ஆளுன்னு குறைச்சு எடை போட்டுட்டேன். நான் ஒரு பிளான் போட்டா என்னையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நீ ஒரு பிளான் போடுற. எது எப்படியோ இந்த சூர்யாவும் சம்பந்தாவும் மீட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நாம தனியா இருந்தா நான் நினைச்சதை சாதிக்க இன்னும் வசதியா தான் இருக்கும். அம்மா வீட்ல இல்ல. சின்னாத்திக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மாவை இந்த குடும்பத்தோட சேர்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ கோவில் மாதிரி இருந்த இந்த குடும்பம் பிரிய போகுது. யார் என்ன நினைச்சாங்களோ, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி எல்லாம் நடக்குது.
எதுவும் செய்ய முடியல. நான் எப்படி திரும்பவும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறேன்னு தெரியல. பெரியாத்த கிட்ட பேசி எப்படியாவது அவங்க முடிவை மாத்த வைக்கணும். சாம், அத்தை, உங்களை பார்க்க தான் வந்தேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன கட்டாயப்படுத்தாத. நான் சொல்றத நீ கேளு. இல்ல பெரியத்த, எனக்கு மட்டும் ஆசையா சாம்? நானும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தனி கொடுத்த முடிவே எடுத்தேன். 4 மாசம்தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். சரிங்க பெரியத்த, இதுக்கு மேல நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. நீங்க போயிட்டு வாங்க. நான் போறதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டு டிராமா போட்ட? நீயும் சூர்யாவும் பிரிஞ்சிருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். என்ன சாம் இப்படி சொல்லிட்ட? என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பா நீயும் என் கூட வர. நீங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சாலும் ஜெயந்தி அதுக்கு ஒத்துக்க மாட்டா. நடந்த விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, நீ யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணுமா? நான் இந்த வீட்டோட பெரிய மனுஷன். இப்படி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது என்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாமா? சரி, பர்மிஷன் வேண்டாம், அட்லீஸ்ட் டிஸ்கஷனாவது பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்காகவே மாடா உழைச்சி ஒடா தேஞ்சு போனா எங்க அண்ணி கட்டி காத்த இந்த சூரியவம்ச குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெரிய மருமக எடுத்த முடிவை வருத்தத்தோட சம்மதிக்கிறேன். இங்க பாருங்க மாமா, உங்க சம்மதம் எனக்கு தேவையில்லை. இது பாரு சாம், நீ எங்க கூட வரணும். அதுதான் என் விருப்பம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இரு, நம்ம போலாம். வீட்டுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணும். புது வீட்டுல பாப்போம். வர வர இவ கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறா. திமிரு ஜாஸ்தியா போச்சு. வீட்டுக்கு மூத்தவர்னு சொல்றீங்க, ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க. பெரியத்தையை சமாதானம் பண்ணி இங்கே இருக்க வைக்க வேண்டாமா? இந்த வீடு இப்படி பிரிஞ்சதுக்கு காரணமே நீதான். நானா? நான் என்ன பண்ண? நீ என்னைக்கு இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்குள்ள கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஆரம்பத்துல ஜெயந்தி ராஜியும் நீ யாருக்குன்னு ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அதுல இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். ஜெயந்தி உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறா, ராஜி உன்னை சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறா. நல்லா இருந்த குடும்பத்தை அழகா பிரிச்சுட்டேன். அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். இனிமே என்னை யாரும் கேள்வியே கேட்க முடியாது. நான் இஷ்டத்துக்கு வருவேன் போவேன். இனிமே நீ இங்க தங்கறதுக்கு ராஜி ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால உன் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பாரு. காதுல விழுதா? புரிஞ்சு நடந்துக்க. நீங்க மட்டும் வரல, நான் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்குவேன். அண்ணா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவங்க ஒத்துக்கவே இல்லை. உங்களை எல்லாம் விட்டு பிரியறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு எங்களை விட்டு போறத பத்தி கவலையா, இல்ல சமந்தாவை விட்டு போறத பத்தி கவலையா?
நல்லா நடிக்கிற. இது எனக்கு கிடைச்ச சான்ஸ். இதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணி சமந்தாவை என் பக்கம் இழுத்துருவேன். என்ன சந்துரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கும் கஷ்டமா இருக்கா? உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. 4 மாசம் தானே, அப்புறம் கண்டிப்பா நாம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம். யாருக்கு அனுப்பட்டுச்சோ நம்ம சூரிய வம்ச குடும்பம் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குது. கவலைப்படாத சந்துரு, எல்லாம் கூடி சீக்கிரம் மாறும்.